நிழல் அமைச்சர்களை இந்த அரசாங்கம் நியமித்துள்ளது. அர்ச்சுனா ராமநாதன் குற்றச்சாட்டு. தமிழ் அரசியல் கட்சி தலைவர்களுடன் பிரிட்டன் துணை பிரதமர் சந்திப்பு. நல்லிணக்கம் மற்றும் நீதியியல் விடயங்கள் குறித்து கலந்துரையாடல். விடுதலை புலிகளின் முக்கிய தலைவர்களை காப்பாற்ற மஹிந்த மற்றும் கோட்டா தீட்டிய திட்டம் அம்பலப்படுத்திய சரத் பொன்சேகா. இந்திய விஜயத்தின் போது அதிகார பெயர்வு மாகாண சபை தேர்தல் தொடர்பில் எதுவும் பேசப்படவில்லை. டில்வின் சில்வா தெரிவிப்பு. மீனவர்களுக்கு அவசர அறிவுறுத்தல். தொழிலாளர் பாதுகாப்பு உறுதி. வனவிலங்கு தாக்குதல் மற்றும் விபத்துக்களை தடுக்க அமைச்சரின் அதிரடி அறிவிப்பு. அக்குறைகுட இரட்டை கொலை தொடர்பில் நாமல் வெளியிட்ட பரபரப்பு தகவல். மைத்ரி விக்ரமசிங்கவிற்கு FCID அழைப்பு. வடமாகாணத்தில் போக்குவரத்து நடவடிக்கையில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்த திட்டம். அரசாங்கத்தின் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் மின் நுகர்வோருக்கு சம்பிக்க ரணவக்கள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு. ஜாழ் பல்கலைக்கழகத்தில் எகிரும் பகடிவதிகள் குற்றப்புலனாய்வுத்துறை விசாரணை. சமன் ஏக்கநாயக்கவுக்கு பிணை. ராணுவத்தினருக்கு தொடர்ந்து சாரதி பயிற்சி. தொழிற்சங்கங்களின் எதிர்ப்புக்கு அமைச்சர் விமல் ரத்நாயக்க கண்டனம். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளில் ஈடுபடும் குழுவினரை அரசாங்கம் ஊக்குவிக்கிறதா? ரஞ்சித் மத்தும பண்டார கேள்வி. இலங்கைக்கு தென்கிழக்காக தென்மேற்கு வங்காள விரிகுடா கடல் பகுதிகள் நிலவிய குறைந்த அழுத்த பிரதேசம் தொடர்ந்தும் அதே பகுதியில் நிலை கொண்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த தொகுதியின் தாக்கம் காரணமாக குறித்த கடல் பகுதிகளில் பலத்த மழை அல்லது இடிவுடன் கூடிய மழை பெய்யக்கூடுவதுடன் மணிக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் இதனால் கடல் பகுதிகள் கொந்தளிப்பாக அல்லது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்தொகுதியின் நகர்வுகள் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் தொடர்ச்சியான அவதானத்தை செலுத்தி வருவதால் இது தொடர்பாக திணைக்களத்தால் வெளியிடப்படும் எதிர்வரும் முன்னறிவிப்புகள் மற்றும் அறிவிப்புகள் குறித்து அவதானத்துடன் இருக்குமாறு மீனவ மற்றும் கடற்படை சமூகம் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். அண்மைய இந்திய விஜயத்தின் போது அதிகார பெயர்வல்லது மாகாண சபை தேர்தல் குறித்து இந்திய தரப்புடன் எவ்வித பேச்சுக்களும் முன்னெடுக்கப்படவில்லை என JVPயின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு உத்தியபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு நாடு திரும்பிய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். இலங்கை தரப்பினருடான சந்திப்புகளின் போது அதிகார பெயர்வு மற்றும் 13ஆம் திருத்தம் குறித்து இந்திய தரப்பினர் வலியுறுத்துவது வழக்கம். இதுகுறித்து டில்வின் சில்வாவிடம் வினவப்பட்ட போது அவர் கூறியதாவது: இந்திய வெளிவிகார அமைச்சர், குஜராத் மற்றும் கேரள மாநில முதலமைச்சர்கள் ஆகியோரை நாம் சந்தித்தோம். இந்த சந்திப்புகளின் போது மாகாண சபை உள்ளிட்ட அரசியல் காரணங்கள் குறித்து பேசப்படவில்லை. இந்திய தரப்பிலிருந்து இது தொடர்பாக எவ்வித நினைவூட்டல்களும் செய்யப்படவில்லை. எமது கலந்துரையாடல்கள் அனைத்தும் பொருளாதார அபிவிருத்தி மற்றும் அதற்கு தேவையான தொழில்நுட்ப உதவிகளை பெற்றுக்கொள்வது குறித்தே அமைந்திருந்தன. மாகாண சபை தேர்தலை நடாத்துவதற்கு தமது கட்சி எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்றும் அதனை நடத்துவதும் நிலைப்பாட்டிலேயே உள்ளது என்றும் சுட்டிக்காட்டினார். எனினும் தற்போதைய சூழலில் நாட்டின் பொருளாதார முன்னேற்றமே முதன்மையானது என்பதால் அதற்கான ஒத்துழைப்புகளை பெற்றுக்கொள்வதில் இந்திய அர்ப்பணிப்புடன் உள்ளது என்றும் தெரிவித்தார். இலங்கையில் அரசியல் ரீதியாக பின்னடைவுகளை சந்தித்துள்ளவர்களை இந்த விஜயத்தின் பின்னணியில் ரகசிய ஒப்பந்தங்கள் இருப்பதாக கட்டுக்கதைகளை பரப்பி வருகின்றனர். அவ்வாறான ரகசிய உடன்படிக்கைகள் எதுவும் இல்லை. இந்த விஜயம் முழுக்க முழுக்க பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்புகளை நோக்கமாக கொண்டது என்று அவர் மேலும் விளக்கம் அளித்துள்ளார். மக்கள் தோட்ட அபிவிருத்தி சபை மற்றும் இலங்கை அரச தோட்ட கூட்டுத்தாபனம் ஆகியவற்றுக்கு சொந்தமான தோட்டங்களில் பணிபுரியும் தொழிலாளர்கள் வனவிலங்கு தாக்குதல்களால் பாம்பு கடி, குளவிக்கொட்டு மற்றும் ரசாயன பொருட்களால் ஏற்படும் விபத்துக்களுக்கு உள்ளாவதாக முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்தார். குறிப்பாக பிராந்திய தோட்ட நிறுவனங்களில் இத்தகைய விபத்துக்கள் குறித்த தரவுகள் அமைச்சிற்கு நேரடியாக கிடைப்பதில்லை எனவும் குறிப்பிட்டார். இலங்கை அரச பெருந்தோட்ட கூட்டுத்தாபனத்தில் வருடத்திற்கு சராசரியாக 500 குளவிக்கொட்டு சம்பவங்கள் பதிவாகின்றன. மக்கள் தோட்ட அபிவிருத்தி சபைக்கு சொந்தமான தோட்டங்களில் கடந்த 5 ஆண்டுகளில் குளவி தாக்குதல்கள் 19, பாம்புக்கடி 6, காட்டுப்பன்றி தாக்குதல்கள் 5, கதண்டு தாக்குதல் 1 என பதிவாகியுள்ளன. இதனால் தொழிலாளர்களை பாதுகாப்பதற்காக பின்வரும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அகற்றக்கூடிய நிலையில் உள்ள குளவிக்கூடுகளை அப்புறப்படுத்தல் மற்றும் குளவிக்கூடுகள் இருக்கும் மரங்களின் கிளைகளை வெட்டுதல் போன்ற பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. குளவிக்கூடுகள் அடையாளம் காணப்பட்ட இடங்களுக்கு தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்துவது தற்காலிகமாக நிறுத்தப்படுகிறது. தொழிலாளர்களுக்கு முகக்கவசங்கள், கையுறைகள் மற்றும் காலணிகள் போன்ற பாதுகாப்பு அங்கிகள் வழங்கப்படுகின்றன. ரசாயன பொருட்களை பயன்படுத்தும் தொழிலாளர்களுக்கு தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்படுவதுடன் அவற்றை பயன்படுத்திய பிறகு சுத்தம் செய்து கொள்வதற்கான வசதிகளும் செய்து கொடுக்கப்படுவதாகவும் மத்திய மாகாண ஆளுநர் செயலகத்தின் ஒருங்கிணைப்புடன் குளவி தாக்குதல்களை தவிர்ப்பது குறித்து பயிற்சி திட்டங்கள் தோட்ட நிறுவனங்களுடன் இணைந்து நடாத்தப்படுகின்றன. ரசாயன பொருட்களை பாதுகாப்பது, கையாள்வது மற்றும்
விபத்துக்களை தவிர்ப்பது குறித்து தோட்ட நிர்வாகத்தினால் தொழிலாளர்களுக்கு தொடர்ச்சியான விழிப்புணர்வுகள் வழங்கப்படுகின்றன. தேசிய மற்றும் சர்வதேச தரச் சான்றிதழ்களை பெறும்போது ரசாயன பயன்பாடு மற்றும் கையாளுதல் ஒரு முக்கிய காரணியாக கவனத்தில் கொள்ளப்படுகிறது. மேலும் குளவி தாக்குதலுக்குள்ளாகும் தொழிலாளர்களுக்கு உடனடி மருத்துவ சிகிச்சைகளை வழங்குவதற்கான வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த ஐக்கிய ராஜ்யத்தின் துணை பிரதமர் டேவிட் லாமி தமிழ் அரசியல் கட்சி தலைவர்களுடன் நேற்று முக்கிய கலந்துரையாடலில் ஈடுபட்டார். இச்சந்திப்பில் இலங்கைக்கான பிரிட்டனின் உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பெட்ரிக்குடன் இருந்தார். கலந்துரையாடலின் போது நல்லிணக்கம், சர்வதேச நீதியியல் மற்றும் தமிழர் சமூகங்கள் எதிர்கொள்ளும் தொடர்ச்சியான பிரச்சினைகள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழர் பிரதிநிதிகளின் குரல்கள் தொடர்ந்து கேட்கப்படுவதை உறுதிப்படுத்துவதிலும், நீதி மற்றும் சமத்துவத்தை முன்னிறுத்துவதிலும், அர்த்தமுள்ள முன்னேற்றத்திற்கு ஆதரவு வழங்குவதிலும் ஐக்கிய ராஜ்யம் உறுதியாக இருப்பதாக பிரிட்டன் தரப்பு வலியுறுத்தியுள்ளது. இலங்கையில் நிலையான நல்லிணக்கமும் சமூக நீதி நடைமுறைகளுக்கும் உறுதிப்படுத்தப்பட வேண்டிய அவசியம் குறித்து இரு தரப்பினரும் கருத்து பரிமாறிக்கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொழும்பு அக்குரைகுடவில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூடில் படுகொலை செய்யப்பட்ட சட்டத்தரணி தொடர்பில் இலங்கை பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச இன்று பரபரப்பு தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார். அக்குரைகுடவில் சுட்டுக் கொல்லப்பட்ட சட்டத்தரணி தனது சட்ட ஆய்வுக் குழுவில் உறுப்பினராக இருந்ததாகவும் தற்போதைய அரசாங்கத்திற்கு அதன் சட்டக்குழுவுடன் சிக்கல் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கோவிட்-19 தொற்று நோய் காலத்தில் மக்களின் உயிரையும் முழு மாநிலத்தையும் பாதுகாக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. 2021 மற்றொரு மக்கள் எழுச்சி ஏற்பட்ட போது பங்களாதேஷ் மற்றும் நேபாளத்தை போல ஆயிரக்கணக்கான உயிர்களை இழக்காமல் பின்வாங்குவதற்கு பதிலாக எமது அரசாங்கம் குடிமக்களையும் இந்த நாட்டின் அரசையும் பாதுகாக்க ஒருபடி பின்வாங்கியது. குடிமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தற்போதைய அரசாங்கம் அரசை அழிக்க முயற்சிக்கின்றது. மேலும் அரசை கலைக்கும் அரசின் செயல்முறை குடிமக்களை நாசப்படுத்தும் செயலாக கருதலாம். மருத்துவர்கள் தொடர்பாக நாட்டின் சுகாதார அமைச்சர் எடுத்த முடிவு மருத்துவர்கள் வேலைக்கு வரவில்லை என்றால் மக்கள் அவர்களை கவனித்துக் கொள்வார்கள் என்ற அச்சுறுத்தும் அறிக்கை நீதித்துறை அமைப்பு குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசாங்கத்திற்குள்ளேயும் வெளியேயும் அமைச்சர்கள் வெளியிட்ட அறிக்கைகள் மற்றும் அண்மையில் ஒரு சட்டத்திரணி மற்றும் அவரது மனைவி கொல்லப்பட்ட சம்பவம் ஆகியவை சட்டத்துறையில் சில அச்சத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளன. ஒரு கட்சியாக இலங்கை பொதுஜன பெரமுன அனைத்து எதிர்க்கட்சிகளுடனும் இணைந்து இந்த நாட்டின் அரசு இயந்திரங்களையும் பொது ஊழியர்களையும் ஒட்டுமொத்த குடிமக்களையும் பாதுகாக்க வேண்டும். அரசாங்கங்கள் வந்து செல்கின்றன, போகின்றன. ஆனால் அரசு பாதுகாக்கப்பட வேண்டும். எங்கள் கட்சி வரலாற்றிலிருந்தே அரசை பாதுகாக்க முன்வந்துள்ளது. கடற்றொழிலாளர் ஒருவருக்கு கடற்றொழில் விலையிருப்பது தொடர்பான பிரச்சனை எழுந்தபோது ஜனாதிபதி தலையிட்டாலும் அந்த தலையீட்டை நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல் இருக்கின்றது என குறிப்பிட்டுள்ளார். மாகாண சபை என்று ஒன்று இருப்பது இந்த அரசாங்கத்திற்கு தெரியுமா? நிழல் அமைச்சர்களை இந்த அரசாங்கம் நியமித்துள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எங்கண்ட ஜெகதீஸ்வரன் எம்பி இருக்கிறாரோ தெரியாது. நான் நினைக்கிறேன் இப்போ சிடிபி சேர்மன் கதிரையில் போய் வவுனியாவில் இருக்கிறாரோ தெரியாது. என்னண்டா ஊழலை நிப்பாற்றம், ஊழல் இருக்காதுன்னு சொன்ன அரசாங்கம் வெக்கம். நான் கேட்குறேன் கோல் பண்ணி, ஆனால் நீங்கள் சிடிபி சேர்மனை பக்கத்தோட சின்ன கதிரையில் எடுத்து போட்டுல இருத்திருக்கிறீங்கன்னு சொல்ல எனக்கு கதிரையை தான் தெரியான்னு சொல்கிறார் வவுனியாவில். அதாவது தான் ஒரு டீச்சராக இருந்த ஒரு சிடிபிக்குள்ளே போய் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அரசாங்க நிறுவனம் ஒன்றுக்குள்ளே போய் இந்த மாதிரியான ட்ரேட் யூனியன் வேலை செய்யலாமண்டா அதுக்கு பேர் தான் என்பிபி ஜேவிபி. ரெண்டாவது ஒன்றை சொல்கிறேன், அந்த மாகாண சபையண்ட ஒன்று இருக்கு, உங்களுக்கு தெரியுமோ தெரியலை. மாகாண சபையண்ட ஒன்று ஒரு காலத்தில் இருந்தது, ஆனால் இப்போவும் இருக்கு. உங்களுக்கு தெரியுமோ தெரியல. கௌரவ சபாநாயகர் அவர்களே, மாகாண சபையினுடைய வடக்கு மாகாணத்தினுடைய முதலமைச்சர் யாருன்னு கேட்டீங்கன்னா எங்கள் அமைச்சர் சந்திரசேகர் முதலமைச்சர் பதவி கொடுத்தாச்சு. அவருடைய பெண்கள் தொடர்பான அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வெக்கம் வடக்கு மாநிலத்தில் வண்டியோட மதிலேறி பாஞ்ச நபர், பாராளுமன்ற உறுப்பினர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர், பெண்கள் உரிமை அமைச்சரவை பத்திரம் போட்டு கொடுத்துக்கிறாங்க. அது பரவாயில்லை. அதுக்கு பிறகு பார்த்தா எங்கண்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகநாதன் வந்து கல்வித்துறைக்கு அமைச்சர், வடக்கு மாகாண சபை அமைச்சர். அது சரி, பரவாயில்லை. சுகாதார அமைச்சர் ஆரண்டா எங்கட வைத்தியர் பவானந்தராயா, அவர் தான் நேற்றைக்கு இதில் ஓட் போட இல்லை. நான் எங்களுடைய கட்சி சார்பாக எதிர்கட்சி சார்பாக தன்னுடைய கட்சிக்கு எதிராகவே ஓட் போட்ட மனுஷன் பவானந்தராஜா. ஒரு ஓட்டை இதில் 3 ஓட்டை இருக்கு. இந்த 3 ஓட்டைக்குள்ள ஒரு ஓட்டையை கை வைக்க இல்லாத ஒரு ஆள், ஒரு ஓட்டை போட இல்லாத ஒரு ஆள். என்னென்னு வடக்கு மாநிலத்தில் ஐயா ஒரு சுகாதார அமைச்சராக இருக்க முடியும் சொல்லுங்க. வெக்கம். எனக்கு சரி, எனக்கு 3 ஓட்டை இருக்கிற இந்த இடத்துல சிவப்பு கலர், மஞ்சள் கலர், பச்சை கலர் தெரியாம போட்ட ஒரு ஆள் வடக்கு மாநிலத்தில் ஒட்டை போட்டு வச்சிருக்கிறீர்கள். வடக்கு மாகாண அமைச்சரா
வெக்கமா இல்லையா உங்களுக்கு? அந்த ஆளுக்கு திருப்பி சொல்லி ஜெஸ்ட் சொல்லுங்க நோன்னு சொல்றார். திருப்பி சபாநாயகர் சொல்றார் நோன்னு சொல்லுங்க, நோக்கு ஜெஸ்ட் சொல்றார். அதை விட கேவலம் என்னென்றால் இந்த உள்ளூராட்சி அமைச்சர், உள்ளூராட்சிக்கு ஒரு அமைச்சரை போட்டிருக்கிறீங்க. யார் தெரியுமே? இளங்குமரன். அந்த கல்லு பிடிச்சார். இப்போ இங்கே பாராளுமன்றத்தில் பெரிய பிரச்சனைடா கல். பாராளுமன்றத்திலையும் கல், வெளியிலையும் கல், சாவச்சேரியிலையும் கல். வடக்கு மாகாணத்துண்டு உள்ளூராட்சி அமைச்சராக இளங்குமரனை போட்டிருக்கு. என்னண்டு ஒரு மாகாண சபையில் 3 ஓட்டைகளில் ஒரு ஓட்டைகளில் கையவிட தெரியாத ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை, சரியா கையவிட தெரியாத பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு சுகாதார அமைச்சரை விடலாம். நீங்கள் வெக்கமா இல்லையா உங்களுக்கு? என்னண்டு மாகாண சபைக்குள்ள ஒரு அதிகாரத்தை கொடுத்து கடிதம் அளிக்கப்பட்டு, இவர்களுக்கு கடிதம் அளிக்கப்பட்டு கௌரவ ஆளுநருக்கு முன்னிலை அரசாங்க உத்தியோகத்தர்களை அழைக்கப்பட்டு இவர்கள் ஒரு மீட்டிங்கை நடத்தி இருக்கிறார். நிழல் அமைச்சர்களாக பத்திரிகைகளில் வந்திருக்கிறது, பத்திரிகைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அரசாங்கம் தாங்கள் ஒரு மாகாண அமைச்சர் பயம், அங்க அர்ச்சுனா வைப்பான் பயம், அவ்வளவுதான். வடக்கு மாகாணத்தை மட்டும் வைக்க சொல்லுங்க, ஏழுமண்டா வைக்க முடியாது. ஏனென்றால் அங்கே அர்ச்சுனா மாகாண சபை எலெக்ஷனுக்கு நீங்கள் இங்கே இருந்து விட்டாலும் சரி, விடாலும் சரி, நான் போய் கேட்பேன், அந்த பயம். ஆனால் என்ன கவலை என்றால் நீங்கள் வடக்கு மாநிலத்தில் வச்சிருக்கிறது இப்படியான ஒரு 3 ஓட்டைகளுக்குள்ள ஒரு ஓட்டைக்குள்ள கையவிட தெரியாத ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், சிவப்பு கலர் பச்சை கலர் தெரியாத நிறக்குறைபாடு உள்ள ஒரு ஆள். இதன் என்னண்டு கண்ணில் நிற குறைபாடு உள்ள ஒருவர் என்னென்று வடக்கு மாகாண சபையில் முதலமைச்சர் வர முடியும் என்று சொல்லுங்க ஐயா, அது பரவாயில்ல. என்னென்றால் இந்த ஜெகதீஸ்வரனை கூட்டிக் கொண்டு விமல் ரத்நாயக்க கதைக்கிறார். தோளில் கையை போட்டு தோழர், இது வேறு விதமான இல்லை, சும்மா தோழர் மட்டும்தான். தோழர் எங்கண்டு அரசாங்கத்தில் யாராவது யாருக்கு எதிராக ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறதா, ஊழல் இருக்கிறதா, தெரிஞ்சாக்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கிறதாண்டு ஐயா வீடியோட நன்றி ஐயா, வீடியோவோட போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் போய் பாருங்க. பெரிய கதிரையில காலுக்கு மேல குழந்தை பிள்ளைகள் நர்சரி ஸ்கூல்ல ஆடுற மாதிரி காலாட்டி கொண்டு வெக்கமா இல்லையா ஐயா? அவங்க பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன், அதுக்குள்ள திலகநாதன் ஐயா, அந்த பாவம் அந்த ஆளை பிடிச்சு போட்டிருக்குது. ஆடு மாடு நாய் தொடர்பான அமைச்சரா என்ன கவலைண்டா? அந்த திலகநாதன் என்றவர் தான் சொன்னவர் இலங்கையில அரிசி குறைபாடு வந்ததுக்குரிய காரணம் நாய் சோத்த தின்று. அந்த மருத்துவரை கொண்டு போய் நீங்கள் வடக்கு மாகாணத்தின் ஒரு விவசாய அமைச்சரா போட்டா நாளைக்கு எத்தனை மாடு மாட்டி கிடக்கும். இந்த வடக்கு மாகாணத்தில் புள்ளி இல்லாத காரணம் முழுக்க மாடு என்று சொல்லி முழு மாட்டையும் பிடிப்பாங்க. ஏற்கனவே குரங்க பிடிச்சு கடைசியா நாயை பிடிச்சு கடைசியா மாட்டை பிடிக்கிற எல்லாம் மேல ஆட்டை தான் சொல்லுவாங்க தமிழ்ல ஐயா, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியா எங்களை கடிக்கிறேன். ஆகவே இது ஒரு மிகப்பெரிய வெக்கம், மிகப்பெரிய அவமானம். அதை விட நான் உங்களுக்கு கொண்டு சொல்ல விரும்புகிறேன் என்றால் இந்த அரசியலமைப்பு மாற்றத்தை கொண்டு வரான்னு நீங்கள் சொன்னீர்கள். எனக்கு அது சந்தோஷம். இந்த அரசியலமைப்பு மாற்றத்தை கொண்டு வரான் இந்த பிடிஎஸ்ஐ எடுக்கிறேன்னு சொன்னீங்கள். எனக்கு என்ன கவலை என்றால் ஒரு குறைஞ்சது ஒரு மாகாண சபையை வைக்க பயப்படுகின்ற ஒரு அரசாங்கம் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவரை பார்த்து கேட்குது, தங்களுடைய 500 மீட்டர்ல 65 வந்திருக்கண்டு. அது மாறி ஐயா, அது 65 69 69 பொசிஷன் ஒன்று இருக்கு. அதை மாதிரி இவர்கள் 65 பார்த்துட்டாங்க. அதனால தான் இவங்களுக்கு அது 65 69 65 தெரியுது. அது 65 69 அது அவங்க இருக்கிற பொசிஷன். ஆகவே முடிக்கிறேன் இவரை காரணம் தப்புறே தான். ஏனிசா நான் உங்களோட மன்னிச்சுக்க, உங்களோட ஒரு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் சபாநாயகர் அவர்களே, தயவு செய்து அந்த இருக்கிற 3 ஓட்டைகள்ல ஒரு ஓட்டையை சரியா பார்த்து விடக்கூடிய ஒரு சுகாதார அமைச்சரை வடக்கு மாநிலத்தில் ஆடு மாடு நாய் சோறு திண்டா நாட்டில் சோறு இல்லாம போகாதென்ற விளங்குற ஒரு விவசாய அமைச்சரை தயவு செய்து உங்களோட புண்ணியம் கிடைக்கிறது வடக்கு மாநிலத்தில் போடும் என்றால் இது ஒரு பெரிய வெட்கம். இப்படியான பாராளுமன்ற உறுப்பினர்கள் சில வேளையில பாத்ரூம்ல போய் கையை தட்டி கொண்டிருப்பார்கள். அதுதான் கண்டீனண்டு. அந்த நிலைமையில தான் உங்களுடைய என்பிபி அமைச்சர் மாதிரி இருக்கிறார்கள். அவை தயவு செய்து இந்த நிழல் அமைச்சுகளை இல்லாமல் பண்ணி அதை நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம். அதில் அரசு ஊழியர்கள் வந்து எல்லாருமே சிரிப்பார்கள். அதிலையும் இவர்கள் போகின்ற போது விழுந்து இவர்கள் சப்பரதையா. ஆகவே தயவு செய்து உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களிட இந்த கனவுகளில் மிதக்காம வெறியில் மிதக்காம நிஜ வாழ்க்கைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.
முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் கோட்டபய ராஜபக்ச ஆகியோர் தமிழீழ விடுதலை புலிகளின் முக்கிய தலைவர்களை காப்பாற்றுவதற்கு தீட்டிய திட்டத்தை ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா அம்பலப்படுத்தியுள்ளார். ஈழப்போரின் இறுதி தருணத்தில் விடுதலை புலிகள் சரணடையும் விவகாரம் தொடர்பில் கோட்டபய ராஜபக்ச மற்றும் சவேந்திர சில்வா ஆகியோருக்கு இடையிலான தொலைபேசி உரையாடல் காணொலியொன்றை பொன்சேகா இன்று வெளியிட்டார். சரத் பொன்சேகா நடத்திய விசேட செய்தியாளர் மாநாட்டில் இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே குறித்த காணொலியை பகிரங்கப்படுத்தியுள்ளார். அச்சந்தர்ப்பத்தில் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாக 2009 ஆண்டு மே மாதம் 17ஆம் தேதி காலை ராஜபக்சக்கள் நடத்திய பேச்சுவார்த்தையில் விடுதலை புலிகள் இலங்கை ராணுவத்திடம் சரணடைய ஒத்துக்கொள்ளவில்லை. அவர்கள் 3ஆம் தரப்பிடம் சரணடைய விருப்பம் தெரிவித்தனர். அதனால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று இன்று தெரிவிக்கின்றனர். ஆனால் ராணுவத்திடம் விடுதலை புலிகள் அமைப்பில் சரணடைந்திருந்தால் ராஜபக்சக்கள் இவர்களை காப்பாற்றி இன்று தமிழீழ புலிகள் அமைப்பின் தலைவரை வடக்கின் முதலமைச்சராக்கி இருப்பார். அவர்கள் சரணடைய மறுத்ததால் இன்று தேசிய வீரர்கள் போல் போலி வேஷம் காட்டுகின்றனர். ஈழப்போரின் இறுதி தருணத்தில் மஹிந்த ராஜபக்ச மற்றும் கோட்டபய ஆகியோர் போரை எப்படி நிறுத்துவது என்றே திட்டம் தீட்டினர். அப்போது நான் சீனாவில் இருந்தேன். ஆனால் போரில் நடப்பது அனைத்தையும் அறிந்து கொண்டே இருந்தேன். 2009ஆம் ஆண்டு மே மாதம் 17ஆம் தேதி காலை கோட்டபய ராஜபக்ச மற்றும் பசில் ராஜபக்ச, எரிக் சொல்ஹெய்ம், ICRC, அம்னெஸ்டி இன்டர்நேஷனல் ஆகியோருடன் பேசி விடுதலை புலிகள் சரணடைவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கினர். ஆனால் என்னிடம் அவ்வாறான ஒரு திட்டம் இருக்கவில்லை. விடுதலை புலிகளை காப்பாற்றும் நோக்கம் இருக்கவில்லை. அவ்வாறான சந்தர்ப்பத்தில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளது. இந்த காணொலி எடுத்த ஊடகவியலாளரை கொல்வதற்கு கோட்டபய தேடித் திரிந்தார். அவர் அமெரிக்காவிற்கு தப்பிச் சென்றார் என குறிப்பிட்டுள்ளார். ராணுவத்தைச் சேர்ந்த 20 பேருக்கு தொடர்ந்து சாரதி பயிற்சி வழங்குவதற்கு தொடர்ந்து திணைக்கத்தின் சில தொழிற்சங்கங்கள் இடமளிக்காதது குறித்து தான் வருத்தமடைவதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிமல் ரத்நாயக்கு இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். மோட்டார் வாகன திருத்தச் சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். அவசர நிலைமையொன்று ஏற்படும் போது ராணுவத்தினருக்கு தொடர்ந்து சாரதி பயிற்சியை வழங்குவது காலத்திற்கு பொருத்தமான செயலாகும். ஆனால் தொழிற்சங்கங்களின் செயற்பாடுகளை முடக்குவதற்காக இது செய்யப்படுவதாக தவறாக புரிந்து கொண்டு எதிர்ப்பு தெரிவிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எமது நாட்டில் ஒரு நாளைக்கு சுமார் 209 தொடர்ந்து பயணங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. ராணுவத்தைச் சேர்ந்த 20 பேருக்கு பயிற்சி அளிப்பது அவர்களை நிரந்தர சாரதிகளாக நியமிப்பதற்கல்ல. இது ஒரு நியாயமற்ற தொழிற்சங்க போராட்டமாகவே அமையவிருந்தது என அமைச்சர் சுட்டிக்காட்டினார். கடந்த காலங்களில் சூறாவளியினால் தொடர்ந்து பாலங்கள் உடைந்த போது அவற்றை ராணுவத்தினரை திருத்தி அமைத்தனர். அவ்வாறான சந்தர்ப்பங்களில் ராணுவத்தின் உதவியை பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் அவசர காலத்தில் தொடர்ந்து செலுத்துவதற்கு 20 பேருக்கு பயிற்சி அளிப்பதில் என்ன தவறு இருக்கிறது என்று அவர் கேள்வி எழுப்பினார். சாதனதர பரீட்சை எழுதும் மாணவர்களை பிணியாக வைத்து நேற்றைய தினம் தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுக்க திட்டமிட்டிருந்தனர். மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு ராணுவத்தினருக்கு வழங்கவிருந்த பயிற்சியை இடைநிறுத்தியுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். இருப்பினும் இந்த விடயம் குறித்து தான் மிகுந்த கவலையடைவதாகவும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க மேலும் குறிப்பிட்டார். வடமாகாண பகுதிகளில் அரசு தனியார் போக்குவரத்து நடவடிக்கைகளில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தி மக்களுக்கு தரமான சேவையை முன்னெடுக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் பொறியியலாளர் S. விமலேஸ்வரன் தெரிவித்தார். மன்னாரில் இன்று மதியம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வணக்கம், நான் பொறியியலாளர் விமலேஸ்வரன், வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர். எல்லோருக்கும் தெரிந்த வகையில் போக்குவரத்து என்றது ஒரு நாட்டின் முதுகெலும்பாக காணப்படுற ஒரு விடயம். போக்குவரத்து இருந்தால் தான் எக்கனாமிக் சைட் வேகமாக வளர்ச்சி அடையக்கூடிய விடயம் காணப்படும். அதுக்காக வேண்டி இப்போ தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது அவைகளுடைய போக்குவரத்து அமைச்சரின் ஊடாக நிறைய விடயங்களை கொண்டு சென்று இருக்குது. அமைச்சரும் நேரடியாக கள விஜயங்களை மேற்கொண்டு வேலைகளை மேற்கொண்டு வர்றது வெளிப்பட உண்மையாக காணப்படுது. நாங்கள் அதிகார சபையை நான் பொறுப்படுத்ததில் இருந்து செய்து கொண்டு வர விடயங்களை பற்றி உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அதில் முதலாவது விடயமா நாங்கள் எங்களுடைய கம்ப்ளைண்ட் பண்ணுற நம்பரை போட்டிருந்தோம். வாட்ஸ்அப் செயலியின் ஊடாக எங்களுக்கு உரிய தகவல்களை தருவதன் மூலம் நாங்கள் உடனடியாக 24 மணித்தியாலத்துக்குள் அதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வருகிறோம். நீங்கள் செய்திகளின் ஊடாக அறிந்திருப்பீர்கள். அது ஒரு முதலாவது விடயம். இரண்டாவது, எல்லா போக்குவரத்து பஸ்களுக்கும் பிரைவேட் CTP ரெண்டுக்குமே GPS கருவிகள் பொருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றன.
தற்போது 60 GPS வடமானத்தில் பொருத்தப்பட்டிருக்கிறது. 17 முக்கியமான ஜங்ஷன்கள்ல 17 கேமராக்கள் பூட்டப்பட்டிருக்கின்றன. அநேகமாக இது பூட்டினதுக்கான நோக்கம் முக்கியமாக பிரைவேட் சிடிபி பஸ்ஸுகள் வந்து போட்டிக்கு ஓடுற தன்மையினால அதுல வரக்கூடிய இடைஞ்சல்களை தவிர்க்கிறதுக்காக வேண்டியும் இது பூட்டப்பட்டிருக்கிறது. இது இலகுவாக அவர்கள் எத்தனை மணிக்கு எங்கெங்க நின்று போயினோம் என்ற விடயங்களை நாங்க இலகுவாக கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. மற்றது நாங்க இப்ப தற்போது அறிமுகப்படுத்த உள்ள விடயம் சிடிபி மற்றும் பிரைவேட் பஸ்களின் சாரதி கண்டக்டர்மாருக்குரிய யூனிஃபார்ம். அது வந்து 2 கிழமைக்குள் அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. அது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுறதுக்குரிய வேகமாக அது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும். மற்றது FSO ஃப்ளையிங் ஸ்குவாட் டிக்கெட் செக் பண்றது இவ்வளவு காலமும் அதே யூனிஃபார்ம் இல்லாமல் தான் செக் பண்ணிக்கொண்டு வந்த விடயங்கள் அவதானிக்கப்பட்டு தற்போது உடனடியாக அவைகளுக்குரிய யூனிஃபார்ம்கள் போடுறதுக்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதுவும் 2 கிழமைக்குள் அவர்கள் யூனிஃபார்மோட இந்த டிக்கெட்களை செக் பண்ணி இந்த போக்குவரத்துல ஒழுங்கமைக்கிற விடயங்களை வந்து அவர்கள் முன்னெடுப்பினம். மற்றது எங்களுக்கு இப்ப இந்த 2 கிழமைக்கு முன்னில் இருந்து NTCயின் ஊடாக ரூட் பெர்மிட் வழங்கப்பட்ட பஸ்ஸுகள் அனைத்தும் ஒரு மாகாணத்துக்குள் மாகாண எல்லைக்குள் வந்தவுடன் அதிகார சபையின் கீழ் அவைகளுடைய FSO செக் பண்ற ஃப்ளையிங் ஸ்குவாட் செக் பண்றதுக்குரிய அதிகாரங்கள் 2 கிழமைக்கு முதலிருந்து வழங்கப்பட்டுள்ளது. அதனால இந்த சொகுசு வாகனங்கள் பஸ்ஸுகள் வட மாகாணத்துக்குள் வந்தவுடன் எங்களுடைய FSO ஃப்ளையிங் ஸ்குவாட் வந்து அவர்களையும் செக் பண்றதுக்குரிய அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அப்ப இப்ப அதை விட நாங்க எடுத்திருக்கிற அடுத்த நடவடிக்கை இப்ப A9 ரோட்டை பொறுத்தவரையில கூடுதலாக எல்லா வாகனங்களும் சென்றிருக்கும் எல்லா பஸ்களும். அப்ப ஷார்ட் சர்வீஸ் குறுகிய சேவைகளை வழங்குற பஸ்களுக்கான அவர்களுக்குரிய லாபம் வந்து இல்லாத நிலைமை ஒன்று காணப்பட்டு இருக்குது. அதனால நாங்க NTC ரூட் பெர்மிட்டினூடாக வார பஸ்கள் எல்லாமே தரிப்பிடங்கள் வந்து அதுக்கு தனியாக காணப்படுது. அது இவ்வளவு நாள் நடைமுறையில் இருக்கவில்லை. அதை உடனடியாக நடைமுறைப்படுத்தும் வரையில் நாங்கள் அந்த எங்களோட ஃப்ளையிங் ஸ்குவாட்டின் மூலம் அதை அவதானித்து அவர்களுடைய பயன்கள் வழங்குறதுக்கு தீர்மானித்துள்ளோம். அவர்கள் அந்தந்த தரிப்பிடத்தில் மாத்திரமே நிறுத்தி செல்ல முடியும். அதான் இப்ப அதுக்கு நாங்க அடுத்த கட்டம். மற்றும்படி நான் வடமாநிலத்தில் இருக்கிற அநேகமாக 27 சங்கங்களையும் நேரடியாக சென்று கதைத்து அவர்களுடன் கலந்துரையாடி கள விஜயம் மேற்கொண்டு இருக்கும் பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஆராய்ந்து அதுக்குரிய தீர்வுகளை கொடுப்பதற்கு முனைந்து வந்திருக்கிறேன். அது அநேகமாக நான் 1 மாத காலத்தின் பின் நிலைமைகள் சரியான நிலைமைக்கு வரும் என நம்புகிறேன். மற்றது எங்களுக்கு இருக்கிற மெயினான பிரச்சனை இந்த கம்பைன் டைம் டேபிள் 2016ஆம் ஆண்டு வடமாகாண சபை இருக்கிற நேரத்தில் போடப்பட்ட டைம் டேபிள் அமலுக்கு வரும் வரையில் இல்லை. அந்த டைம் டேபிள் ஒரு அச்சிடப்பட்ட புத்தகமாகவே காணப்படுகிறது. நாங்கள் தற்போது அந்த டைம் டேபிளை மெருகூட்டி அதை அமுல்படுத்துறதுக்கு முனைந்து வருகிறோம். அதற்காக இப்போ உதாரணத்துக்கு மன்னார் வவுனியா ரூட்டுக்குரிய டைம் டேபிளை அமுல்படுத்தும் வேளையில் மன்னாரில் உள்ள பிரைவேட் பஸ் ஆக்களுடைய சங்கத்திலிருந்து 3 பேரையும் சிடிபி ஆபீசர்ஸ்ல இருந்து 3 பேரையும் அதை விட அவர்களுக்கு மெண்டராக ஓய்வூதியத்தில் இருக்கும் ரிட்டையர் பண்ணி இருக்கிற ஆபீசர்ஸ் திறமை கொண்ட ஆபீசர்ஸ் உடைய உதவியை நாடி அந்த மாவட்டங்களுக்குரிய அரசாங்க அதிபரையும் அதில் இணைத்து ஒரு குழுவாக செயல்படுத்த உள்ளோம். அப்ப அது இது அநேகமாக எங்களோட அதிகார சபையும் அதுக்குள்ள இருக்கும். அது வெற்றிகரமாக இதை கொண்டு போகக்கூடியதா இருக்கும் இந்த குழுவை வைத்திருக்கிறதாக. மற்றது எங்களுக்கு கிராமிய சரிய சிசு சரியன்னு 2 முக்கியமான ஸ்கீம் காணப்படுது. அது காணப்பட்டாலும் நடைமுறையில் காணப்படாம இருப்பதால் கிராமிய சரிய என்ற ஸ்கீம் என்னன்னு சொன்னால் இப்ப ஒரு பஸ் ஆனது மக்களை ஏற்றக்கூடிய கிலோமீட்டர்களுக்கு அவர்களுக்குரிய மானியத்தை அரசாங்கம் வழங்கும். அதுல மக்கள் காணப்படாத இடத்துல கூடிய நேரம் ஓடினோம்னு சொன்னால் அவர்களுடைய மானியம் வந்து அரசாங்கத்தினால கிலோமீட்டருக்கு இவ்வளவு வழங்கப்பட உள்ளது.
உதாரணத்துக்கு சொல்ல போனால் மன்னார் மாவட்டத்தில் பஸ் வந்து இங்கே இருந்து வெள்ளாங்குளம் மட்டும் போகிறது அது ஒரு எக்கனாமிக் வே, அதில் ஆட்கள் இருப்பினம். வெள்ளாங்குளத்தில் இருந்து கூராய் சேவா வில்லேஜ் அந்த அதுக்குள்ள போயக்க அது வந்து அதுக்கான மானியம் வழங்கப்படும், அதுக்குள்ள கிலோமீட்டருக்கு மாத்திரம். அதே மாதிரி பாலம்புட்டியில இருந்து வவுனியா போற இப்படியான கிராமிய சரிய சேவைக்குள்ளாக வழங்கக்கூடிய மானியங்களும் வழங்கப்பட உள்ளது. சிசு சரிய என்ற விடயம் என்னென்று சொன்னால் மாணவர்களுக்கு அரைவாசி காசு தான் அறவிடப்படும். இதுதான் சிசு சரியடையது. மிச்ச அரைவாசி காசு வந்து அரசாங்கத்தினால மானிய அடிப்படையில் வழங்கப்படும். அப்ப உண்மையா அந்த பிரைவேட் பஸ்ஸும் சிடிபி பஸ்ஸும் செய்ய இருக்கணும். அவைகளுக்கு வந்து இந்த கொடுப்பனவல் நேரடியாக வழங்கப்படும். அவையிலையும் நாங்கள் கண்காணிக்கணும். உண்மையா இந்த இது ஒரு போக்குவரத்துன்றது அது முக்கியமான சேவை எங்களுக்கு. இப்போ பிரைவேட் பஸ் இப்போ ஒருத்தரும் அதை மெட்ட பக்கத்தால யோசிக்கிறது குறைய அவைய வந்து எங்களுக்குரிய சேவைகளை உண்மையா செய்யணும். பிரைவேட் பஸ்ன்றது ஒரு பஸ்ஸை விட்டு இவ்வளவு டிசிப்ளினான ஒரு சைட்டுக்குள்ளால அவைய போய் எங்களுக்குரிய சேவை, அதாவது ஒரு ஆக்களுக்குரிய மருத்துவம், கல்வி அந்த இலகுவாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்து எங்களை பாதுகாப்பாக கொண்டு வரணும். ஒரு பக்கம் அப்படி இருக்க சில குறைபாடுகளும் காணப்படுறதால அதுக்கான நடவடிக்கைகள் உடனடியாக நாங்கள் போலீசாருடனும் சேர்ந்து செய்து கொண்டு வரோம். நீங்க செய்திகளின் மூலம் அறிந்து கொண்டிருப்பீங்க. இப்ப ட்ரக்ஸ் பாவிக்கிற விடயங்கள் எல்லாம் வந்து இப்ப பஸ் எங்க ஆரம்பிக்கப்படுவதோ ஓடுறதுக்கு அந்த இடத்துல வச்சு அவர்களுக்குரிய ட்ரக்ஸ் பாவிச்சிருக்கா என்றதுக்குரிய செக்அப் வந்து ஏன்னு சொன்னால் அதுக்கும் காரணம் இருக்கு. அதால ஒருவரை இறக்கி அந்த ட்ரக்ஸ் பாவிச்சிருக்கிறான்றதை செக் பண்றதுக்கு கடைசி ஒரு 30 நிமிடங்கள் தேவை. அப்ப அது அது ஒரு பாசிட்டிவா காணப்பட்டா அவர் டிரைவரை மாத்துறதுக்கு பிறகு அங்கால 1 மணி நேரத்துக்கு மேல ஏற்படும். அப்ப எங்களோட போக்குவரத்து அமைச்சர் கௌரவ அமைச்சர் விமல் ரட்நாயக் அவர்களுடைய நேரடி பார்வையில அவர் சொல்லியிருக்கிறார், மக்களுக்கு எந்தவித இடையூறும் வராத விதமா ஆரம்பத்திலையும் மற்றது ஹாஸ்பிட்டல்கள் எங்க பக்கத்துல இருக்கும், மற்ற பெரிய பஸ் ஸ்டாண்ட் இருக்கிறப்ப வவுனியா யாழ்ப்பாணத்துல ஆரம்பிச்சா யாழ்ப்பாணத்திலையும் செக் பண்ணி வவுனியாலையும் செக் பண்ணுங்க, இடையில உள்ள இடத்துல செக் பண்ணீங்க மக்களுக்கு அது ஒரு அசௌரியமா அமையும் என்று அவருடைய கருத்தா இருக்கிறதால நாங்கள் அந்த இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பேருக்கான பிரச்சனைகள். அதனால நான் உண்மையா இது ஒரு போக்குவரத்துன்றது முக்கியமான சேவை. மற்ற பக்கத்தை சொன்னா அதுல சேவையில இருக்கிற அந்த பஸ்ஸை விட்டு இருக்கிற ஓனர்ஸ் அவையெல்லாம் நாங்க முக்கியமா எங்கட அதிகார சபையில முக்கியமான நோக்கம் அந்த பஸ்ஸில் வச்சுக்கிற ஓனரை பாதுகாக்கிறோம். இப்போ அவர் ஒரு பெரிய முதலீடை செய்து அந்த பஸ்ஸை ஓடுறதுக்கு விட்டுருக்கிறேன். அப்ப நாங்க எங்கட பிளைன்ஸ் கோட்டுக்குள்ளால டிக்கெட்டுகள் சரியா வழங்கப்படுகிறதா எல்லாத்தையும் அவதானித்து அவர்களுக்குரிய லாபத்தை நாங்க எப்பயுமே மேக்ஷூர் பண்ணுவோம். அவங்க வந்து இது ஒரு லாபகரமான எல்லாருமே ஒரு பிசினஸ் செய்ய லாபம் இல்லாம செய்யலாது. இது ஒரு பெரிய ஒரு சர்வீஸோடான பிசினஸ். அப்ப அவர்களை பாதுகாக்கிறதுக்காக வேண்டித்தான் முக்கியமாக இந்த விடயங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. நன்றி. மற்றும் 27 சங்கங்கள் பிரைவேட் பஸ்களுக்கு காணப்பட்டாலும் அவர்களுக்கு உரிய அந்த ஜாப்பானது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக அதை ஃபாலோ பண்ணி கொண்டு இருந்தது அவதானிக்கக்கூடியதா இருந்து நான் இப்ப 27 ஜாப்பையும் எடுத்து வட மாநிலத்துக்கு ஒரு ஜாப்பு அதன் கீழ் இப்ப ஒருவர் பிந்தி வந்தா அவருக்குரிய பனிஷ்மெண்ட் வந்து 3 நாள் அவரை நிறுத்துறன்னு உதாரணமா எடுத்துக்கண்டா அது வட மாநிலத்துக்கு பொதுவாக இருக்கும். இப்ப தற்போது அது முல்லைத்தீவுக்கு ஒரு விடயமாகவும் மன்னாருக்கு ஒரு விடயமாகவும் காணப்படுது. அப்ப அதை நாங்க மிக விரைவில் இப்ப 27 ஜாப்புகளும் தொகுத்து அந்த சங்க தலைவர்களிடம் ஒரு கோப்பி கொடுத்து அவர்களுக்குடைய இன்புட்ஸ் எல்லாத்தையும் திருப்பியும் வேண்டி திருத்தப்பட்டு வட மாநிலத்துக்கு கண்டு சொல்லி ஒரு ஜாப்பு கொண்டு வந்தால்தான் அது எல்லாருக்குமே அது ஒரு சுதந்திரமான முறையில முடிவெடுக்கக்கூடியதாக அமையும். நன்றி. தற்போதைய அரசாங்கத்தின் ஊழல் நிறைந்த செயற்பாடுகளை அம்பலப்படுத்தும் வகையில் ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டாளி சம்பிக்க ரணவுக்கு இன்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு சென்று முறைப்பாடு ஒன்றை முன்வைத்தார். நிலக்கரி இறக்குமதிக்கு கொள்முதல் செயற்பாட்டில் இடம்பெற்றுள்ள பாரிய முறைகேடுகள் மற்றும் மோசடிகள் தற்போது நாட்டில் பேசுபொருளாகியுள்ள நிலையில் இலங்கை மின்சார சபை அண்மையில் சமர்ப்பித்த அறிக்கைகள் மூலம் இந்த உண்மைகள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக தரமற்ற நிலக்கரியை இறக்குமதி செய்வதன் மூலம் நாட்டுக்கு 1750 மில்லியன் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளமையை
முறையான தரவுகளுடன் பாட்டளி சம்பிக்க ரணவக்க இதன்போது வெளிப்படுத்தினார். மேலும் தற்போதைய ஒப்பந்தத்தின் கீழ் 2026 ஆண்டுக்குரிய 25 நிலக்கரி கப்பல்களை இறக்குமதி செய்ய வேண்டியுள்ள நிலையில் தற்போதைய நடைமுறை தொடர்ந்தால் நாட்டுக்கு சுமார் 1099 கோடி ரூபாய் மேலதிக நஷ்டம் ஏற்படும் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இவ்வாறான நிலையில் வரும் 2026 ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் மின்சார கட்டணத்தை 13.5% அதிகரிப்பதற்கான முன்மொழிவை இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்துள்ளது. இந்த நிலக்கரி மோசடி மூலம் நாட்டுக்கு ஏற்படுத்தப்பட்ட நஷ்டத்தை பொதுமக்கள் மீது சுமத்துவது இந்த கட்டண உயர்வின் உண்மையான நோக்கம் என அவர் குற்றம் சாட்டினார். அரசாங்கத்தின் பல்வேறு அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலும் நாட்டின் 75 லட்சம் மின் நுகர்வோரின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக இந்த முறைப்பாட்டை தாக்கல் செய்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏக்கநாயக்கவை பிணையில் செல்ல கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியுள்ளது. அவர் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய 20 மில்லியன் ரூபாய் பெறுமதியான தலா 2 சரீர பிணைகளில் செல்ல நீதிவான் அனுமதி அளித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட வெளிநாட்டு விஜயம் ஒன்றிற்காக நிதி அனுமதியை வழங்கியதன் மூலம் அந்த குற்றத்திற்காக உடந்தையாக இருந்ததாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டின் பேரில் சமன் ஏக்கநாயக்க விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். அவரை இன்று வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றம் கடந்த 11ஆம் தேதி உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மனைவியான மைத்ரி விக்ரமசிங்க அவர்களுக்கு இம்மாதம் 20ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவின் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் இன்று கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பாக முன்னெடுக்கப்பட்ட விசாரணைக்கு அமைவாக வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்வதற்காகவே இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களில் ஈடுபடும் குழுவினரை அரசாங்கம் ஊக்குவிக்கிறதா என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்ம பண்டார கேள்வி எழுப்பியுள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இந்த கேள்வியை முன்வைத்துள்ளார். துப்பாக்கிச்சூடு நடந்த இடம் அதியுயர் பாதுகாப்பு வளையமல்ல என்றும் இது ஒரு தனிப்பட்ட சம்பவம் என்றும் அமைச்சர் கூறுவது நகைப்புக்குரியதாகும். இது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களில் ஈடுபடும் குழுவினருக்கு அரசாங்கம் வழங்கும் ஒரு பச்சை கொடி போன்றதாகும். பட்டப்பகலில் வீதிகளில் நடக்கும் கொலைகளை ஏற்க நிகழ்வுகள் என அரசாங்கம் நியாயப்படுத்த முயல்கிறதா என வினவ விரும்புகின்றோம். இவரிடத்தில் கடந்த சில நாட்களில் மட்டும் 9 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். அதை பாதுகாப்பு வளையத்தில் சட்டத்திரணி ஒருவருக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதல் நாட்டின் சட்டத்தின் ஆட்சியை கேள்விக்குள்ளாகியுள்ளது. அதேவேளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் அரசியல் லாபத்திற்காக இனவாதத்தையும் மதவாதத்தையும் தூண்டுவதாக அமைந்துள்ளது எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இடம்பெறுவதாக கூறப்படும் பகடிவதைகள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் நேரடி விசாரணை இடம்பெற்று வருவதாக கூறப்படுகிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக முகாமைத்துவ மற்றும் வணிக கற்கைகள் பீடத்தில் பகடிவதைகள் இடம்பெறுகின்றன என்று குற்றப்புலனாய்வு பிரிவிடம் முறைப்பாடு வழங்கப்பட்டிருந்தது. இம்முறைப்பாடுகள் தொடர்பில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மட்டத்தில் விசாரணைகளை முன்னெடுத்து அறிக்கை தருமாறு பல்கலைக்கழக நிர்வாகத்திடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் கோரியிருந்தது. எனினும் பல்கலைக்கழக நிர்வாகம் பதில் எதையும் வழங்காத நிலையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் நேரடி விசாரணை தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பகிடிவதை எனும் பேரில் பாலியல் அத்துமீறல்கள், சேண்டல்கள் என்பனவற்றுடன் உடலியல் ரீதியான தாக்குதல்களும் இடம்பெறுவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. குறித்த பகிடிவதைகள் பல்கலைக்கழகத்திற்கு வெளியே தனியார் வீடுகள், விடுதிகளில் தங்கியுள்ள மூத்த மாணவர்கள் தமது இடங்களுக்கு அழைத்து பகிடிவதை புரிவதனால் பல்கலைக்கழகத்திற்கு வெளியே நடக்கும் செயல்களுக்கு பல்கலைக்கழகம் பொறுப்பேற்க முடியாது எனவும் பாதிக்கப்பட்டவர்கள் வெளியே தனிப்பட்ட ரீதியில் காவல்துறை முறைப்பாடு அல்லது வேறு நடவடிக்கை எடுக்க முடியும் என பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு பல்கலைக்கழக நிர்வாகம் கூறி வருவதாகவும் குற்றச்சாட்டுகளை பாதிக்கப்பட்ட மாணவர்கள் முன்வைத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மத்தள அதிவேக வீதி நுழைவாயிலுக்கு அருகில் ஜனாதிபதியை தகாத வார்த்தைகளால் திட்டி அந்த வீடியோவை சமூக ஊடகங்களில் பதிவேற்றிய கடான பிரதேசத்தைச் சேர்ந்த 5 கடான போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதேவேளை அச்சந்தர்ப்பத்தில் மத்தள அதிவேக வீதி நுழைவாயிலில் கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் ஏனைய 2 அதிகாரிகளுக்கு உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இடமாற்றங்கள் வழங்கப்பட்டுள்ளன. அதற்கமைய போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி போலீஸ் தலைமையகத்திற்கும் ஏனைய 2 கொட்டாவை மற்றும் கடவத்தை போலீஸ் நிலையங்களுக்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். நிறைவேற்று ஜனாதிபதியை பகிரங்கமாக தகாத வார்த்தைகளால் திட்டி அநாகரிகமாக நடந்து கொண்டமைக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்காமை காரணமாகவே அவர்கள் இவ்வாறு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்று கதிர்காமம் புனித ஜாத்திரை சென்று திரும்பிக் கொண்டிருந்த தனியார் பேருந்தொன்றில் ஆசனப்பட்டிகள் இல்லாமையினால் அதிவேக வீதிக்குள் நுழைய போலீசாரால் அனுமதி வழங்காத காரணத்தினால் அங்கு பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இதன்போது அந்த பேருந்தில் பயணித்தவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அந்த சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் பெயரை கோரி பேருந்தில் வந்தவர்கள் தகாத வார்த்தைகளால் திட்டியுள்ளதுடன் அச்சந்தர்ப்பத்தை கைபேசியில் வீடியோ எடுத்து சமூக ஊடகங்களில் பதிவேற்றியுள்ளனர்.
அக்குரேகுட பகுதியில் சட்டத்தரணியொருவரும் அவரது மனைவியும் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டிருந்த சகோதரர்கள் இருவரும் மார்ச் மாதம் 4ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இன்று குறித்த இரு சந்தேக நபர்களும் கடுவல நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அத்துடன் நேற்று கைது செய்யப்பட்ட மற்றைய சந்தேக நபரை 72 மணித்தியாலங்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய போலீசாருக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை பிற்பகல் தலங்கம அக்குரேகுட பகுதியில் வைத்து இந்த சட்டத்தரணியும் அவரது மனைவி சுட்டுக்கொலை செய்யப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து போலீஸ் மாதிபரின் அறிவுறுத்தலுக்கு அமைய விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக 12 போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டன. அதன்படி மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் கொலையாளிகள் பயன்படுத்திய துப்பாக்கிகளை கடத்திச் சென்ற 2 சகோதரர்கள் கடந்த 16ஆம் தேதி பிற்பகல் கொட்டாவை பகுதியில் வைத்து மேல் மாகாணத்திற்கு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் நேற்று பொல்கசோவிட்ட பகுதியில் வைத்து பொல்கசோவிட்ட டிலா எனப்படும் நபர் கைது செய்யப்பட்டார். அவரது ஆலோசனையின் பேரிலேயே குறித்த இரு இளைஞர்களும் துப்பாக்கிகளை கடத்தியுள்ளமையும் அதற்கு டிலா என்பவரும் நேரடியாக பங்களித்துள்ளமையும் போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. புத்தள நாமண்டிய பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் பலத்த தீக்காயங்களுக்குள்ளாகி சிகிச்சை பெற்று வந்த 26 வயது தாய் இன்று காலை உயிரிழந்தார். புத்தள மொனராகலை வீதியில் உள்ள அரசு தானிய கடைக்கரையில் அமைந்துள்ள இந்த வீட்டின் ஒரு அறையில் நேற்று காலை தீப்பரவல் ஏற்பட்டதாக புத்தள காவல்துறையினர் தெரிவித்தனர். அறையில் இருந்த எரிபொருள் பம்பில் தீப்பிடித்ததில் அங்கிருந்த தாய் மற்றும் மகள் ஆகியோர் பலத்த தீக்காயங்களுக்கு ஆளாகினர். அவர்களின் சத்தம் கேட்டு உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த அருகில் உள்ள அரசு தானிய கடையின் மேலாளர் மற்றும் அப்பகுதி மக்கள் காயமடைந்தவர்களை மருத்துவமனையில் சேர்க்க நடவடிக்கை எடுத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. தீக்காயமடைந்த மூவரும் மொனராகலை மாவட்ட பொது மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்தனர். தாயின் நிலை கவலைக்கிடமாக இருந்த நிலையில் இன்று காலை தாய் உயிரிழந்தார். விபத்தில் காயமடைந்த 29 வயதுடையவரது கணவரும் 3 வயதுடைய மகளும் மேலதிக சிகிச்சைக்காக காலில் உள்ள கராப்பட்டிய போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாக புத்தள காவல்துறையினர் தெரிவித்தனர்.